ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது நாம இந்த நாட்டின் மக்களின் பிரச்சனையை பேசுவதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பேரத்தை பாரத்னு மாத்தலாமா? வந்தே மாதரம் பாடல் 150 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப விவாத பொருளாக ஆக்கலாமா? எந்த திட்டங்களை மாத்தலாம்? வக்பு திருத்த சட்டமா? பொது சிவில் சட்டமா? இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான்னு சொல்லி மக்களை எப்போதுமே ஏதாவது ஒரு ஆகாத விஷயங்களை பேசி அந்த டைவர்ஷன் மூலமாக இந்த நாடாளுமன்றத்தோட மொத்த செக்ஷனையுமே நகர்த்திட்டு போகணும்ன்றது தான் பாஜகவினுடைய திட்டமே தவிர இந்த பெயர் மாற்றுதலுக்கான அரசியல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் தற்காலிகமாக இப்ப கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்ச்சி. காந்தியின் பெயரை நீங்கள் எடுத்து விட்டால் இந்த திட்டத்திற்கு நாங்கள் காந்தியை மறந்துடுவோமா? காந்திக்கு பதிலா நாங்கள் கோட் சேவை தலைவராக ஏற்றுக்கொள்வோமா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஏமாற்று வேலை? நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுங்க. இங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 40 ரூபாய்க்கு பெட்ரோலை கொண்டு வர சொன்னீங்களா? செஞ்சீங்களா? 2 கோடி இளைஞர்களுக்கு ஒரு வருடத்திற்கு வேலைக்கு தருவேன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அப்ப உங்களுடைய கையாலாகாத தனத்தை மொத்தமாக மூடி மறைப்பதற்காக ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அஜெண்டா தான் இந்த பெயர் மாற்றும் சர்ச்சை. மற்றபடி இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.